கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கும்புளி கிராமத்தில் தொடர்ந்து மழைக்காலங்களில் பெற மழை நீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சத்திவேடுலேருந்து ஏடூர் கும்புளி வழியாக வர தண்ணி மொத்தம் கும்புளியில் பள்ளத்தாக்கான இடம் இதுதான் வந்து கடலுக்கு போகிற வழி. இந்த இடத்துல விவசாய நிலங்கள் மொத்தம் விவசாய நில வழியாக தான் 3 கண்ணுக்கு தண்ணி செல்லும். அந்த தண்ணி செல்கிற இடத்துல விவசாய நிலங்களெல்லாம் வாங்கி காம்பவுண்டு சுற்றுச்சுவர் அமைச்சிட்டாங்க. ஏற்கனவே 2 சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. இது 3வது சுற்றுச்சுவர். 12 அடி ஆகிட்டு ஏற்கனவே தடுப்பு சுவரெல்லாம் போட்டு போன வருஷம் போன மழையில் மொத்த நீரும் வந்து அப்படியே தேக்கமாகி ஊரில் ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதிக்கு வந்துடுச்சு. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. இது ஒட்டுமொத்த மக்களும் வாழவே முடியாத சூழ்நிலை. அடுத்தபடியாக இந்த வருஷம் வந்து இந்த விவசாய நிலத்தை இந்த பகுதியில் கடைசியாக இருக்கிற விவசாய நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைச்சிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாமே பாதிக்கிற அளவில் இந்த தடுப்பு சுவர் போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டு மொத்தமாக கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கும்புளி கிராமத்தில் தொடர்ந்து மழைக்காலங்களில் பெற மழை நீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சத்திவேடுலேருந்து ஏடூர் கும்புளி வழியாக வர தண்ணி மொத்தம் கும்புளியில் பள்ளத்தாக்கான இடம் இதுதான் வந்து கடலுக்கு போகிற வழி. இந்த இடத்துல விவசாய நிலங்கள் மொத்தம் விவசாய நில வழியாக தான் 3 கண்ணுக்கு தண்ணி செல்லும். அந்த தண்ணி செல்கிற இடத்துல விவசாய நிலங்களெல்லாம் வாங்கி காம்பவுண்டு சுற்றுச்சுவர் அமைச்சிட்டாங்க. ஏற்கனவே 2 சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. இது 3வது சுற்றுச்சுவர். 12 அடி ஆகிட்டு ஏற்கனவே தடுப்பு சுவரெல்லாம் போட்டு போன வருஷம் போன மழையில் மொத்த நீரும் வந்து அப்படியே தேக்கமாகி ஊரில் ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதிக்கு வந்துடுச்சு. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. இது ஒட்டுமொத்த மக்களும் வாழவே முடியாத சூழ்நிலை. அடுத்தபடியாக இந்த வருஷம் வந்து இந்த விவசாய நிலத்தை இந்த பகுதியில் கடைசியாக இருக்கிற விவசாய நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைச்சிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாமே பாதிக்கிற அளவில் இந்த தடுப்பு சுவர் போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டு மொத்தமாக வாழ்வாதாரம் பாதிக்கும். மக்கள் ஒருத்தர் கூட குடியிருக்கவே முடியாது. ஒட்டு மொத்தம் கிராம பகுதியில் தண்ணீர். இது சம்பந்தமாக எங்கன்னா புகார் மனு கொடுத்துருக்கீங்களா? புகார் மனு அத்தனை அதிகாரிகளும் கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு, தமிழ்நாடு கவர்னத்துக்கு, உள்துறை அமைச்சருக்கு